தேஜா சஜ்ஜா, வரலட்சுமி சரத்குமார், நம்ம வெண்ணிலா கிஷோர், அமிர்தா ஐயர், சமுத்திரகனி, வினய்ராய் இவங்கெல்லாம் அந்த படத்தில் இருப்பாங்க. இந்த படம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெறும் 30 கோடி ரூபாயில் இந்த படம் பட்ஜெட் பண்ணியிருந்தாங்க. பட் கிட்டத்தட்ட 350 கோடி ரூபாய்க்கு மேலே வந்துட்டு இந்தியாவில் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் பெரிய ஹிட் அப்படின்னு சொல்லலாம். பட் தமிழ்நாட்டில் இந்த படம் பெருசாக போகலை. தமிழ், மலையாளம், கன்னடம், இந்த மாதிரி தெலுங்கு, இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெருசாக போகலை. பட் ஹிந்தி வெர்ஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் சக்ஸஸாக போச்சு அப்படின்னு சொன்னாங்க. சமீபத்தில் தெலுங்கு அண்டு ஹிந்தி ஜி5ல் வந்து ரைட்ஸ் வாங்கி ஸ்ட்ரீமிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ் அண்டு மலையாளத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் இதோட ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஏப்ரல் மாதம் வந்துட்டு இந்த படத்தை வந்து ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை வச்சு இந்த படத்தை சூப்பராக பண்ணியிருப்பாங்க. வெறும் 30 கோடி பட்ஜெட்டு தான் 350 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ண படம். நம்ம சமுத்திரகனி, வினய்ராயெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருப்பாங்க. வரலட்சுமி வந்து அமிர்தா ஐயர் இவங்களாம் அந்த படத்தில் இருக்கிறாங்க. தேஜா சஜ்ஜா அந்த படத்தில் நல்லாவே நடிச்சிருப்பார். ஸோ தமிழ் அண்டு மலையாளத்தில் ஏப்ரல் 5 இந்த படத்தை ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில். ஒரு முறை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். விஎஃப்எக்ஸ் நல்லாவே பண்ணியிருப்பாங்க.